தாவீது இல்ல, நம்ம அதே கோலியாத்து தானே வருது. அவன் ஒரு பட்டயத்தை கொண்டு வந்தான்னா 20 பட்டயத்தை கொண்டு வந்தான்னா நமக்கிட்ட அந்த ஒரு கல்லு ஒரு கவனம் இருக்கத்தானே செய்யுது. அதாவது மோசே டயான் அப்படின்ற இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்டரு அந்த கேபினெட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இதை சொல்கிறாராம். எதுக்கு சொல்கிறாருன்னா, லெபனான், சிரியா, சவுதி இந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்து அடிக்க வர்றதை இவங்க சொல்லும் போது, அதனால என்ன கோலியாத்து ஒரு பட்டயத்தோடு வந்தா என்ன, 10 பட்டயத்தோடு வந்தா என்ன, நம்மள்ட்ட கவன் இருக்குது, நம்ம அந்த அதே ஆண்டவர் தான் நம்ம கும்பிட்றோம், அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு. அது வேதத்தின்படி உண்மை அல்ல. அவர்கள் அந்த தாவீதின் சந்ததி அல்லன்றதை நம்ம போன பதிவில் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த பதிவில் என்னென்ன உருட்டுறாருன்றதையும் பார்ப்போம், வேதம் என்ன சொல்லுதுன்றதையும் பார்ப்போம். மந்திரிமார், அமைச்சர்கள் எல்லாரும் மோசே டயானினுடைய அந்த செயலை பார்த்து குழம்பி போனார்கள். அவங்க சொன்னார்கள், ஐயா நீர் தான் பாதுகாப்பு அமைச்சர், இது உம்முடைய பொறுப்பு. நம்மால் இந்த நாடுகளை அடித்து நொறுக்க முடியவே முடியாது, இனி முடியாது. மறுபடியும் பில்டப். ஏன் பில்டப்பு? அப்படி பில்டப் பண்ணாதான் இவங்க பெரிய ஆள்னு காட்ட முடியும். இவங்க பெரிய ஆள் இஸ்ரவேலர்கள். ஏன் இஸ்ரவேலர்கள் பெரிய ஆள்னு காட்டணும்? இஸ்ரவேலர்கள் பெரிய ஆள்னு காட்டினாதான் இன்னமும் இஸ்ரேல் பின்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு டூர் கூட்டிட்டு போக முடியும். அப்போ மோசே டயான் உட்கார்ந்துகிட்டு சொல்றாரு, அட சும்மா இரு, நமக்கு இந்த தேசத்தை கொடுத்த ஆண்டவர் இனி எப்பொழுதும் இந்த தேசத்தை எங்களை விட்டு எடுக்க வைக்க மாட்டார். இது எப்போ? இது எப்போ? எந்த பைபிள்ல இருக்கு? முதல்ல பேசின அந்த பாஸ்டர் அருமையாக அதை உறுதிப்படுத்தினார். எசேக்கியேல் தரிசனங்களை பற்றி பேசினார், சகரியா புத்தகத்திலிருந்து பேசினார், யோவேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினார். இந்த அதிகாரத்திலிருந்துலாம் என்ன பேசினார்? இஸ்ரேலுக்கு தேவன் நிலத்தை கொடுத்துட்டு அந்த நிலத்தை திருப்பி வாங்க மாட்டார் அப்படின்னு பேசினார். அது வந்து இந்த 1940 சில்லறையில் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது இஸ்ரேலர்கள் ஃபார்ம், அதாவது இஸ்ரேல்ன்ற கண்ட்ரி ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதை தான் குறிக்குதுன்னு பேசினார். அது உண்மையான என்னைக்காவது நீங்கள்லாம் பைபிள் எடுத்து படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா அந்த பெருங்கூட்ட மக்கள் அன்னைக்கே எந்திரிச்சு யோ வெள்ளப்பையா அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே. சாரி இது பைபிள் கிறிஸ்டியானிட்டி இல்லையா? அண்ணே நீங்கள் சொல்கிறது தவறு, தயவு கூர்ந்து வெளியில் செல்கிறீர்களா அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே. எடுத்து படிப்புமா? யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. இந்த வசனத்தை கோட் பண்ணி இனிமேல் அந்நியர்கள் வந்து எடுக்கவே முடியாது அப்படி இப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனால் மேலேயும் கீழே என்ன தெரியுமா இருக்குது? அது விடுங்க, இந்த அதிகாரம் ஃபுல்லாக எத்தனை வாட்டி வேணால் படிங்க. இந்த நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த காலத்தில் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவர் இஸ்ரேலர்களுக்கு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அதை யாராலும் எடுக்க முடியாதுன்னு எங்கேயாவது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு பொதுவாக மன்னிப்பு கேட்டுறேன். மேலேருந்து படிங்க பாப். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். இதெல்லாம் நடந்துருச்சா? கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். இதெல்லாம் நடந்துருச்சா? ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். நடந்துருச்சா? இதில் வர இஸ்ரவேல் புத்திரர் யார்? நம்ம ஏற்கனவே போன பதிவில் பார்த்தோம். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். 17ஆவது வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாக இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். இப்படி பல விதமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட விஷயம், நாளை ஆண்டவர் வருகையின் போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை இப்போ 1947 இண்டிபெண்டன்ஸில் நடந்துருச்சுன்னு சொல்லி மக்களை இப்படி மடைமாற்ற செய்கிறதுக்கு என்னதான் காரணம்? அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் அவர் ஆணித்தரமாய் குறிப்பிட்டு காட்டினார். அவர் அதையெல்லாம் பேசிவிட்டது எனக்கு இலகுவாய் போய்விட்டது, நான் அவற்றை உங்களுக்கு பேச தேவையில்லை. அழகாய் வேதத்தின் மூலம் அவர் நிரூபித்து விட்டார். கர்த்தர் இந்த தடவை அவர்களை மறுபடி கொண்டு வந்தது இனி ஒரு தடவை அவர்களை அங்கிருந்து அனுப்புவதற்கு அல்ல. இனி எவன் நினைத்தாலும் இனி இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேலை விட்டு தோற்க முடியாது, எருசலேமை கூறு போடவும் முடியாது.
இனி அவ்வளவுதான். அதெல்லாம் ஹிட்லர் காலத்தோடு முடிந்தது. இந்த வசனம் பைபிளில் எங்கேயுமே இல்லை. சுரேஷ் ராமச்சந்திரனா அடிச்சு விடுற வசனம் தான். ஹிட்லர் தான் 60 லட்சம் யூதர்களை பச்சையாக கேஸ் சேம்பர்களில் போட்டு பல விதங்களில் கொலை செய்தான். அதற்கு ஹாலோகாஸ்ட் என்று பெயர். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்மானித்தார், இனி போதும், இனி என் ஜனத்தை எவனும் தொட நான் விட மாட்டேன். நாடு கொடுத்தார். இன்று வரை ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். எப்போ? ஜெர்மனிக்கு அப்புறம் ஆண்டவர் தீர்மானித்தது எந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு? இதையும் பைபிள்ல இருந்து தான் அவர் சொல்றாரு. நம்பி பெருங்கூட்ட மக்கள் போறீங்கல்ல. மோசே டயான் சொல்லுகிறார், 6 நாட்களில் அடித்து அவர்களை தோற்கடித்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருப்போம். பாராளுமன்றத்தில் கணேசத்தில் இருந்த மற்றவர்களுக்கு இது ஒரு குழப்பமான. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, ஒரு சாதாரண உள்நாட்டு யுத்தம் வந்தாலே பல வருஷங்கள் நீடிக்கும். நமது அந்த சுதந்திர யுத்தமே 9 மாதங்கள் நடைபெற்றன. இரு நாடுகளுக்கு இடையில ஏற்படும் எல்லை யுத்தம் கூட, எல்லை போராட்டம் கூட பல ஆண்டுகள் நடக்கும். நீர் ஒரு 6 மாதம் என்று சொன்னாலே அதுவே கஷ்டம். நீர் 6 நாட்கள் என்கிறீர்களே, என்ன ஐயா உனக்கு பிடித்திருக்கிறது? ஓகே, இப்போ இவ்வளோ சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் இல்லை 6 நாளில் முடிஞ்சுது அப்படின்னு எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவருடைய கரம் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லி. சரி, இன்னைக்கு டேட்டில் இஸ்ரேல் இத்தனை தேசங்களெல்லாம் எதிர்க்கலை, சும்மா ஒரு தீவிரவாத அமைப்பை தான் எதிர்க்குது. ஹமாஸ் எத்தனை மாதம் ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சா? அடுத்து ஈரான் தலையிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, முடிஞ்சா? அப்போ அன்னைக்கு தேவன் கூட இருந்தார், இன்னைக்கு தேவன் கூட இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி? மோசே டயான் மேஜையிலே அடித்து விட்ட ஒரு கதை சொன்னார். யாரும் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். சரி, அவர் தலையிட வேண்டாம், நம்ம வேதத்தில் தலையிட்டு எது உண்மைன்னு பார்த்துருவோமா? ரோமன்ஸ் 11th சாப்டர் 1வது வசனத்திலேருந்து, இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிட்டாரோ? இஸ்ரேல் ஜனத்தை தள்ளிவிட்டாரோ? தள்ளிவிடவில்லையே. அட, அப்போ சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்கிறது கரெக்டோ? தள்ளிவிடலையோ அப்படின்னு நினைக்க தோணும். அதனால தான் பொறுமையாக முழுசாக படிக்கணும். தள்ளிவிடவில்லையே அப்படின்னு பதிலையும் சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறாரு. நானும், அதாவது பவுலும், ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து, எவர்கள்? இஸ்ரவேலர்கள் தான். உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். யார்? இஸ்ரவேலர்கள் தான், அதாவது மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது, எலியா இஸ்ரவேலன் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக விண்ணப்பம் பண்ண போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. எந்த பங்கு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் என்கின்ற அந்த பங்கு. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாய் இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. 7வது வசனம், அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டு இருக்கிறார்கள். அப்போது இஸ்ரவேலனா பிறந்திருந்தாலும் எலியா எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. எலியா நான் ஒருத்தந்தான் சொல்லும்போது, ஆண்டவர் உனக்கு பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சுருக்கிறேன், மீதியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்போ எதிர்த்தவங்க, எலியாவை கொல்லணும்னு நினச்சவங்களும் யார் தான்? இஸ்ரவேலர்கள் தான், மாம்சத்தின்படி. எலியாவும் அந்த மீதி இருக்கிறவங்களும் யார் தான்? இஸ்ரவேலர்கள் தான், மாம்சத்தின்படி. ஆனால் உண்மையான இஸ்ரவேலர்கள் யார்? அந்த காலத்திலேயே இவங்க மட்டும்தான். அதே மாதிரி இஸ்ரவேலில் ஒரு சாராரம் மீதியாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். யார்? பால், ஆபிரகாம் சந்ததி பென்யமீன் கோத்திரத்திலேருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க 1வது வசனத்தில். பால், அவரை சார்ந்த பல பேர், பேதுரு, இந்த 120 பேர், இன்னும் நிறைய பேர், 2000 பேர், 3000 பேர், 4000 பேர், 5000 பேர், ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்கப்பட்டாங்கல்ல. அவங்க எல்லாம் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத உண்மையான யூதர்கள், ஆவியின்படி ஆண்டவருடைய பிள்ளைகள். எதிர்த்தாங்கல்ல, அடித்தாங்கல்ல, கொல்லணும்னு பார்த்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இன்றளவும், அந்த வசனத்தில் அழகாக இருக்கும், நோட் பண்ணுங்கள்,
7வது வசனத்தில் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள்னா அவர்கள் அன்றைய தினம் முதல் ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள். ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் யூதர்கள் அல்ல அப்படின்னு ரோமன்ஸில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இதுக்கு மேலேயும் அவங்களாம் இஸ்ரவேலர்கள், அவங்கள ஆண்டவர் பாதுகாத்துட்ருக்காரு, ஆண்டவர் தான் அவங்கள வச்சு சிரியாவில் உள்ளவங்கள, இல்லைனா லெபனானில் உள்ளவங்க, இல்லைனா ஹமாஸை, இல்லைனா எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னெலாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. யாராக இருந்தாலும் சரி, அரபியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலர்களாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி, சைனாக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த உலக சிஸ்டத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தம் இல்லை. இதுக்கு மேலேயும் புரியலைன்னா தொடர்ச்சியாக நிறைய பதிவுகள் வரும், தொடர்ந்து பாருங்கள். அப்போது புரியுதான் பார்ப்போம். பாய்.